பீன்ஸ் கூட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? பீன்ஸும் துவரம் பருப்பும் போட்டு கூட்டு பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: துவரம் பருப்பு இது மாதிரி எடுத்து தண்ணியை ஊற்றி ஊற வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். 10 நிமிஷம் ஊறினோடனே எடுத்து இப்போ அதை நல்லா இப்படி கையில் பிசைஞ்சு கழுவுங்க. நல்லா கழுவிட்டு வெடிக்கட்டிடுங்க. திருப்பி இன்னொரு தண்ணி ஊற்றி கழுவிடுங்க. வேறு வெள்ளையாகிடுச்சு. 2 தண்ணி ஊற்றினா போதும். அவ்வளோதான், கழுவியாச்சு. இப்போ குக்கரில் போட்டு நல்ல தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம் 2 வெங்காயம், ஒரு தக்காளி. அதை இதை மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி அதில் பருப்பில் சேர்த்துருங்க. மஞ்சாத்தூள் கொஞ்சம், அவ்வளோதான் சேர்த்துட்டு இப்போ குக்கர் மூடியை போட்டு 3 விசில், அவ்வளோதான், வெந்துடும் பருப்பு. இது பாருங்கள், பருப்பு எப்படி வந்துச்சு பாருங்கள். இதை நம்ம ஒரு கிண்ணத்தில் ஊற்றி வச்சிடலாம் பக்கத்தில். அவ்வளோதான், கிண்ணத்தில் ஊற்றி வச்சிட்டோம்னா அது ஆறிடும். அப்படியே வச்சிடலாம். இப்போ பீன்ஸ் எடுத்து இந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கணும். வெங்காயம், தக்காளி, கறிவேப்பிலை. பீன்ஸை பொடிசாக அரிஞ்சதை நல்லா தண்ணி ஊற்றி அலசிடணும். இதை மாதிரி நல்லா அலசிடுங்க. அது மண் இருக்கும். அலசி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இப்போ ஒரு குக்கர் வச்சு அதில் எல்லாத்தையும் எடுத்து போட்டுருங்க. அலசி வெடிக்கட்டி வச்ச பாருங்க, அந்த பீன்ஸ் எடுத்து அதில் சேர்த்துருங்க. வெங்காயம், தக்காளி சேர்த்துட்டு தண்ணி ஊற்றிடுங்க. இப்போது மஞ்சாத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு, மிளகாய்த்தூள், மஞ்சாத்தூள், உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலக்கிடுங்க. கலக்கிட்டு இப்போ குக்கர் மூடி எடுத்து மூடி ஒரே விசிலில் வெந்துடும். கடுகு, உளுந்து, கறிவேப்பிலை, பூண்டு நசுக்கி வச்சுக்கணும். பாருங்கள், ஒரு விசில் அடிச்சிடுச்சு. அவ்வளோதான், இறக்கியாச்சு. காய் வெந்துச்சு. இதை பாருங்கள், காய் வெந்துச்சு. ஒரே விசிலில் வெந்துடும். தண்ணியும் கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம பக்கத்தில் பருப்பு வச்சுருக்க பாருங்க, அது ஆறிடுச்சு. அதை எடுத்து அதில் சேர்த்துருவோம். பருப்பு எடுத்து சேர்த்துட்டு ரெண்டுத்தையும் நல்லா கலக்கிடுங்க. ஸ்டவ்வில் வச்சு ஒரே ஒரு கொதி மட்டும் கொதிக்கிட்டோம். பக்கத்தில் தாளித்து ஊற்றுற வரையும் ஸ்டவ்வில் இருக்கட்டும். இப்போ நம்ம எப்படி தாளித்து ஊற்றுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாய் வச்சு எண்ணெய் காஞ்சோன்னா கடுகு போட்டுருங்க. இப்போ உளுந்து போட்டுருங்க. நல்லா இதை மாதிரி வதக்கிடுங்க. இப்போ பூண்டு சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. நல்லா இது மாதிரி பூண்டு வதங்கினோடனே கறிவேப்பிலை சேர்த்துருங்க. கறிவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. தாளிக்கிற வேலைக்கு இது அடுப்பில் வச்சோம். இப்போ அதை எடுத்து இதில் ஊற்றிட்டு இறக்கிடலாம். அவ்வளோதான், எல்லாத்தையும் எடுத்து ஊற்றியாச்சு. இப்போ நல்லா கலக்கிட்டு இறக்கிடலாம். இது மாதிரி நல்லா கலக்கி விட்ருங்க. கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை காரக்குழம்புக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த கூட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இன்னொன்று தோசைக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். தோசைக்கு யாருமே சாப்பிட மாட்டாங்க. அதை நீங்கள் வச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த தோசைக்கு சாப்பிட பீன்ஸ் கூட்டு சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். வித்தியாசமாக இருக்கும். இந்த கூட்டை உடனே செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸி. இது டக்குன்னு வேலையை முடிச்சிடலாம். பாருங்கள், சாப்பிடும் போல் தோணுதில்ல? நீங்கள் உடனே போய் செஞ்சு பாருங்கள். செய்து பார்த்தினா வாரத்தில் 4 நாளைக்கு இதை செய்வீங்க நீங்கள். அவ்வளோ ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு இந்த கூட்டு. இதேமாரி செஞ்சு பாருங்கள். பருப்பு, பீன்ஸு ரெண்டுத்தையும் போட்டு இதேமாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கூட்டு. நிறைய பேர் கடலைப்பருப்பு போட்டு தான் இந்த கூட்டு செய்வாங்க. துவரம்பு போட்டு செஞ்சு பாருங்கள். இது ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு.